பூலோகத்தை பரலோகத்தோடு இணைப்பதற்காக கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். கிறிஸ்துவின் பிரதானமான தன்மை என்ன என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். இயேசு மிக மிக பெரியவர். தேவன் அவரை நமக்கு தந்ததால் நாம் தேவனை ஸ்தோத்திரிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வார பாடத்தில் இயேசுவை பற்றி 7 காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அவர் தேவனுடைய தற்சுரூபம், அவர் பாவத்திலிருந்து நம்மை மீட்கிறவர், அவர் சர்வ சிருஷ்டிக்கு முதற்பேரானவர், அவர் சபைக்கு தலையானவர், அவர் எல்லாவற்றிற்கும் முதல்வர், அவர் சகல பரிபூரணமும் உள்ளவர், அவர் பரலோகத்தோடு நம்மை ஒப்புரவாக்குகிற மத்தியஸ்தர். ஜெபம் பண்ணுவோம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நாங்களும் தகுதி உள்ளவர்களாவதற்காக இருளின் அதிகாரத்தில் நின்று எங்களை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவே, நீர் எங்களுக்காக எவ்வளவு பெரிய நன்மையை செய்திருக்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள தகுந்த விதத்தில் இந்த நாளில் எங்கள் கண்களை திறந்தரல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். ஐரோப்பா கண்டத்தில் கிரீஸ், பல்கேரியா என்று 2 நாடுகள் இருக்கின்றன. அந்த 2ம் அண்டை நாடுகள். பொதுவாக உலகத்தில் அண்டை நாடுகள் ஒற்றுமையாக இருப்பதில்லை. 2 நாடுகளுக்கு இடையே எப்பொழுதும் ஒரு பதற்ற நிலைமை இருக்கும், எல்லை தகராறுகள் இருக்கும். தங்களுடைய தேசத்தை குறித்து ஒரு பெருமை இருப்பதனால அவர்கள் ஒருவரை ஒருவர் இகழ்ச்சியாக பேசிக்கொள்வார்கள். மற்றவர்கள் நமக்கு இடைஞ்சல் செய்வார்களோ என்கிற சந்தேகமும் இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த கிரீஸும் பல்கேரியாவும் இருந்தன. எல்லை பகுதிகளில் ஆயுத படைகளை நிறுத்தியிருந்தார்கள். ஒருவரை ஒருவர் நம்பாத நிலைமை அங்கு காணப்பட்டது. 1925ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. கிரேக்க சிப்பாய் ஒருவருடைய நாய் பல்கேரியா பகுதிக்குள்ளே ஓடிவிட்டது. அந்த நாயை துரத்தி கொண்டு அந்த சிப்பாய் உள்ளே சென்றார். ஆனால் தவறாக புரிந்து கொண்ட பல்கேரிய வீரர்கள் அவரை சுட்டு கொண்டு விட்டார்கள். அவர் உள்ளே வந்தது எல்லை மீறிய ஒரு செயல், ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுவதற்காக அவர் உள்ளே வருகிறார் என்று நினைத்த பல்கேரிய வீரர்கள் அவரை கொண்டு விட்டார்கள். அதன் விளைவாக 2 நாடுகளுக்கும் இடையே யுத்தம் நிகழ்ந்தது. கிரீஸ் படை பல்கேரியாவுக்குள்ளே பெட்ரிக் என்கிற ஒரு நகரம் வரைக்கும் சென்றது. இதை பெட்ரிக் நிகழ்ச்சி என்றே சொல்கிறார்கள். பிறகு சமாதானம் ஆன போதிலும் கூட அநேகர் 2 பகுதிகளிலும் சாக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. தவறான புரிதலினால் இந்த பெட்ரிக் நிகழ்ச்சி நடந்தது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. தேவனை பற்றியும் நாம் தவறாக நினைத்து கொண்டிருப்பதனால அந்த புரிதலை கூட மாற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதற்காக தேவன் என்ன செய்தார் என்பதைத்தான் இன்றைக்கு பாடத்திலே நாம் பார்க்க போகிறோம். இயேசுவை அதரிசனமான தேவனின் தற்சுரூபம் என்று கொலோசியரில் பவுல் குறிப்பிடுகிறார். அந்த வார்த்தையை அவர் சொல்வதற்கான பின்னணியை நாம் பார்க்க வேண்டும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12, 13ஆம் வசனங்களில் பவுல் இவ்வாறு எழுதுகிறார்: ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்கிறார். ஒளி, இருள் என்ற 2 வார்த்தைகள் இங்கே வருகின்றன. பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் ஒளியில் உள்ளது என்கிறார். அதில் நாம் பங்கு பெற வேண்டும் என்றும் சொல்கிறார். அதற்கான தகுதியை நாம் பெற வேண்டும் என்று சொல்கிறார். நமக்கு ஆறுதலான செய்தி என்ன தெரியுமா? அதை தேவனே நமக்கு செய்கிறாராம். இருள் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்துக்க வேண்டும். நாம் இப்போது இருளின் அதிகாரத்தில் இருக்கிறோம் என்று கொலோசியர் நிருபம் சொல்கிறது. ஒளி என்றால் என்ன, இருள் என்றால் என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அன்புதான் ஒளி என்று யோவான் குறிப்பிடுகிறார். பகையை இருள் என்று சொல்கிறார். அன்பு இல்லாமையே நாம் இருளில் இருக்கிறோம் என்பதைத்தான் காட்டுகிறது. இயேசுவானவர் ஒரு ஓமை சொன்னார். ஒரு மனிதன் காயப்பட்டு கிடக்கிறான். அந்த பக்கமாக ஆசாரியன் ஒருவர் வருகிறார், லேவியன் ஒருவன் வருகிறான். இந்த 2 பேருமே தேவனாலே விசேஷ நோக்கத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள். அந்த 2 பேருமே கண்டுகொள்ளாமல் சென்று விடுகிறார்கள். ஒருவேளை எங்களுக்கு ஆலயத்தில் வேலை இருக்கிறது, ஆண்டவர் ஊழிய சம்பந்தமான செயல்களை நாங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சென்றிருக்கலாம். ஆனால் அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ளவில்லை. இந்த ஆலய ஆராதனைகள், இந்த சடங்குகள் எல்லாமே நாம் மற்றவர்களோடு அன்பாக இருப்பதற்காகத்தான் என்பதை மறந்து விடுகிறார்கள். அதை மறந்துவிட்டால்
இந்த சடங்குகளினாலே எந்த பயனும் இல்லை என்பதை அவர்கள் உணரவில்லை. சில சமயங்களிலே ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இன்றைக்கும் கூட கஷ்டப்படுகிறவர்களை நாம் கண்டுகொள்ளாமல் சென்று விடுகிறோம் அல்லவா? அப்படிப்பட்ட செயலை இருள் என்று சொல்லாமல் என்ன என்று சொல்வது? அன்பு இல்லாமல் தானே இருள். அன்பு இருந்தால் நாம் அப்படி செல்வோமா? ஏன் அதை நாம் செய்கிறோம்? நமக்கு சரியான தகவல் தெரிந்திருந்தால் போதும், அந்த தகவல் நம்மை பாதுகாத்து கொள்ளும் என்று நாம் தவறாக நம்புகிறோம். எனவே சரியான தகவலை பெற்றுக்கொள்வதற்காக நாம் அதிகம் பிரயாசப்படுகிறோம். சரியான தகவல் அறிவு இல்லை என்றால் அதை அறியாமை என்றுதான் வேதாகமம் சொல்கிறது. சரியான தகவலும் கூட ஒளிதான். ஆனால் இது ஒரு வழிகாட்டியாக இருக்கிற ஒளிதானே தவிர இது உண்மையான ஒளி இல்லை. சேர வேண்டிய லக்கு வேறு இடத்தில் இருக்கிறது. அதுதான் உண்மையான ஒளி. அதைத்தான் 1 யோவான் 4 நாம் பார்க்கிறோம். அன்பாக இருப்பது தான் ஒளியில் இருக்கிறோம் என்பதை காட்டுகிறது. அன்பாக இல்லை என்றால் நாம் பொய் சொல்கிறோம் என்று யோவான் குறிப்பிடுகிறார். தகவலுடன் நிறுத்திவிட்டால் வழியிலேயே நாம் நின்று விடுவோம். என்னுடைய மாமா ஏனோக் டேனியல் தாமஸ் அவர்கள் அடிக்கடி இடத்துல ஒன்று சொல்வார்கள். சென்னைக்கு செல்வதற்காக ஒரு வழிகாட்டி பலகை வழியிலே பார்த்தால் சென்னைக்கு செல்கிறவர், இந்தா சென்னை வந்துவிட்டது, இன்று இங்கே நின்று விட்டால் என்னாவது? அவர்கள் சென்னை அது என்று தெரிந்து கொள்ளவில்லையே. இது வெறும் வழிகாட்டி தானே. அநேக சமயங்களில் நாமும் கூட லக்கை மறந்துவிட்டு வழிகாட்டியை நம்பிவிடுகிறோம் என்று சொல்வார்கள். அது உண்மைதான். ஆனால் சென்னைக்கு எந்த வழியிலே செல்ல வேண்டும் என எனக்கு தெரிந்தால் இந்த வழிகாட்டி இல்லாவிட்டாலும் கூட நாம் லக்கை அடைந்து விடுவோம். எனவே ஒளி என்று சொல்லும்போது தகவல் முக்கியம்தான். ஆனால் தகவலை விட லக்கு மிகவும் முக்கியமானது. லக்கு என்ன என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இருள் எப்படி வந்தது என்பதை நாம் அறிந்து கொண்டால் இந்த ஒளியை நாம் எப்படி சென்றடையலாம் என்பதையும் கண்டுகொள்ளலாம். நீதிமொழியில் 21:2 இவ்வாறு வாசிக்கிறோம். மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாய் தோன்றும். இதுதான் பிரச்சனையே. நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் சரி என்று நாம் நினைத்து விடுகிறோம். ஏவாள் இப்படிப்பட்ட ஒரு தப்பெண்ணத்தினால்தான் பாவம் செய்தாள் என்பதையே நாம் அறிந்திருக்க வேண்டும். சாத்தான் அவரிடத்தில் பொய் சொல்கிறான், தேவனை பற்றி குறை கூறுகிறான். அந்த குறையை உண்மை என்று நம்பி தேவன் வேண்டாம் என்று சொன்னதை நாம் செய்தால் நமக்கு நல்லது என்கிற முடிவுக்கு வருகிறார். அதன் விளைவாக பாவம் உலகத்திற்குள் வந்துவிட்டது. ஒன்றை நாம் எப்பொழுதும் மனதில் வைத்திருக்க வேண்டும். நம்முடைய திட்டங்கள், நம்முடைய எண்ணங்களை விட தேவனுடைய திட்டம் எப்பொழுதும் சிறந்ததாகத்தான் இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அவர் சொல்கிறார், பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகள் உயர்ந்திருக்கிறது என்று சொல்கிறார். இந்த தேவனுடைய வழிதான் சிறந்தது என்கிற எண்ணம் நமக்கு இருந்ததென்றால் இந்த இருளிலிருந்து நாம் தப்பலாம். ஒளியை தேவனிடத்தில் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ளலாம். பொதுவாக மனிதனால் அப்படி செய்ய முடிவதில்லை. நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் பெரியது, அதுதான் சரியானது என்கிற எண்ணத்தோடு கூட நாம் வாழ்கிறோம். அதை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். நமக்கு விடுதலை வேண்டும் என்றால் இருளிலிருந்து தேவன்தான் நம்மை விடுதலை ஆக்க வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இயேசு சொன்னார். இந்த படங்களை பாருங்கள். ஆசாரியனும் லேவியனும் அடிப்பட்ட அந்த மனிதனுக்கு உதவி செய்யாமல் சென்று விடுகிறார்கள். இவர்கள் மதவாதிகள், தேவனை வணங்குகிறோம் என்று சொன்னவர்கள், ஆண்டவரை பற்றிய கொள்கைகளை அறிந்தவர்கள். ஆனால் ஒரு மனிதனுக்கு அவர்கள் உதவி செய்யவில்லை. இன்னொருவன் வருகிறான், இவர்களாலே கேவலமாக பார்க்கப்பட்டவர், சமாரியன் என்று திட்டுவதற்கு பயன்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட சமாரிய குலத்திலிருந்து வந்தவர். அவன் வந்து இந்த அடிப்பட்ட மனிதனுக்கு உதவி செய்கிறான். இந்த மூவரில் யாருக்கு சத்தியம் தெரிந்திருக்கிறது? யோசித்து பாருங்கள். வேதாகமும் அறிந்தவருக்கா, வேதாகமும் அறியாதவருக்கா? கொள்கைகள் தெரிந்தவருக்கா, கொள்கை தெரியாதவருக்கா? யாருக்கு உண்மையான விடுதலை கிடைத்திருக்கிறது? வெளிச்சம் என்பது அன்பு என்றால் இந்த மூவரில் யாருக்கு அன்பு இருக்கிறது? இதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த பாடத்தை கேட்கிற எல்லோருமே வேதாகமத்தை நன்காக அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள், அதற்காக படிக்கிறவர்கள். இது வெறும் படிப்போடு நின்றுவிட்டால் நாம் வழிகாட்டி அருகே நின்று விடுகிறோம். அதை தாண்டி மோசமான மனிதர்களுக்கும் உதவி செய்யக்கூடியவர்களாக யார் மாறுகிறார்களோ அவர்களுக்குத்தான் உண்மையான விடுதலை கிடைத்திருக்கிறது. தவறாக புரிந்து கொள்ளுகிற இருளால் பாவம் வந்துவிட்டது, இன்றைக்கும் வருகிறது.
சரியாக புரிந்து கொள்கிற ஒளியை நமக்கு தர தேவன் என்ன செய்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். தாம் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்த்துகிறார். அவரை பற்றிய தவறான புரிந்து கொள்ளுதலில் தானே பாவம் வந்தது. தான் யார் என்பதை அவர் உணர்த்துகிறார். உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் அப்படி தம்மை உணர்த்தி கொண்டிருக்கிறார் என்றுதான் வேதாகமம் சொல்கிறது. பவுல் பேசும்போது சொல்கிறார், அவர் நன்மை செய்தார், வானத்திலிருந்து மழையை கொடுத்தார், செழிப்புள்ள காலங்களை கொடுத்தார், ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பினார். இவற்றின் மூலமாக தேவன் என்ன செய்கிறாராம்? அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணுகிறார். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இவற்றின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். இது ஒரு வழி. இன்னொரு வழி என்ன? தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடைய ஒப்புரவாக்குகிறார். இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. எவ்வாறு? இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் நம்மை அவரோடு ஒப்புரவாக்குகிறார். அதற்காக இயேசு என்ன செய்தாராம்? நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று ரோமரிலே போல் எழுதுகிறார். ஆம், தேவன் அன்புள்ளவர்தான் என்பதை இயேசு நமக்கு காட்டுகிறார். நம் நல்லவர்கள் ஆன பிறகு அல்ல, நாம் பாவிகளாக இருக்கும்போதே நமக்காக அவர் மரித்தார். நமக்கு என்ன தெரிகிறது? கிறிஸ்து நமக்காக மரித்ததால் கிறிஸ்து அன்புள்ளவர் என்று தெரிகிறது. இதை வைத்து தேவன் அன்புள்ளவர் என்று எப்படி சொல்ல முடியும்? யோசித்திருக்கிறீர்களா? ஏன் சொல்ல முடியும் என்றால், அவர் தேவனுடைய தற்சுரூபமாக இருக்கிறார். அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபம். வேதம் சொல்கிறது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். தேவனிடத்திலிருந்து வந்தவரை தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டவர். இயேசுவை தவிர வேறு எவருக்கும் பிதாவை தெரியாது, பிதாவை பார்த்ததில்லை என்று வேதாகம் சொல்கிறது. திரையை பாருங்கள். இது யார் என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த படத்தை பார்த்தவுடன் இவரை பற்றிய நல்லெண்ணம் ஏதாவது உங்களுக்கு உண்டாகிறதா? ஒருவேளை போன வார பாடத்தில் திரையிலே இவருடைய படத்தை பார்த்தால் ஒருவேளை நல்லெண்ணம் வரலாம். அப்படி ஒன்றும் தெரியாது என்றால் இவரை பற்றி எந்த நல்லெண்ணமும் உண்டாவதற்கு வாய்ப்பே இல்லை. தெரிந்தால் படத்தை பாருங்கள். இந்த படத்தில் இருக்கிறவர் தான் அந்த படத்தில் இருக்கிறவர். அவருடைய 32 வயது படம் அது. இந்திய விடுதலைக்காக போராடிய மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. இவர் 32 வயதில் செய்த ஒரு செயலை அறிந்தால் இவரை பற்றிய மதிப்பு நிச்சயமாக நம்முடைய உள்ளத்தில் கூட தான் செய்யும். வாலிப வயதில் அவர் செய்த ஒரு செயலை கடந்த வாரத்தில் குறிப்பிட்டேன். மீண்டுமாக நான் குறிப்பிடுகிறேன். 1901 டிசம்பர் மாதம் கல்கத்தாவில் காங்கிரஸ் கூட்டம் நடக்கிறது. தென்னாப்பிரிக்காவிலிருந்து மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியும் வந்திருக்கிறார். இங்கே சென்றபோது கழிவறைகள் சுத்தம் செய்யப்படாமல் இருப்பதை பார்த்தார். யாரும் அதை பற்றி கவலைப்படவில்லை. கழிவறைக்குள் செல்ல முடியவில்லை என்றால் கட்டடத்தின் தாழ்வாரங்களிலேயே அவர்கள் மலம் கழித்து அதை கழிப்பறையாக மாற்றியிருந்தார்கள். மோகன்தாஸ் சாதாரண நிலையில் உள்ளவர் இல்லை. பாரிஸ்டர் ஆஃப் லா என்கிற தகுதியை உடையவர். இங்கிலாந்தில் சென்று படித்தவர். இவர் என்ன செய்தார்? கழிவறைகளை சுத்தம் செய்தார், தாழ்வாரங்களை சுத்தம் செய்தார். இப்பொழுது இவரை பற்றிய எண்ணம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? படத்தை பார்த்த உடனே இந்த நல்லெண்ணம் வருமா, அல்லது இவர் செய்த செயலை பார்த்தால் இந்த நல்லெண்ணம் வருமா? செயலை பார்த்தால் தான். ஆனால் தேவனை தான் ஒருவரும் பார்த்ததில்லையே. அவரை பற்றிய நல்லெண்ணம் எப்படி அவரை பார்க்காமல் நமக்கு வர முடியும்? அவர் நமக்கு செய்த நன்மைகளை பார்க்கும்போது, இதுவரை செய்து வந்திருக்கிற நன்மைகளை பார்க்கும்போது தேவனை பற்றிய நல்லெண்ணம் நிச்சயமாக நமக்கு உண்டாக வேண்டும். இன்னமும் அதை தெளிவாக காட்டத்தக்கதாக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஒருமுறை பிலிப்பு என்கிற அவருடைய சீடன், பிதாவை எங்களுக்கு காண்பியும் அது போதும் என்று அவரிடத்தில் சொன்னபோது, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னார். இயேசுவை பார்த்த உடனே பிதா அவரை போல இருப்பார் என்றால் இவருக்கு போன்ற கண் அவருக்கு இருக்கிறது, இவருக்கு போன்ற மூக்கு இருக்கிறது என்ற அர்த்தமா? இல்லை. தேவனுடைய படம் அல்ல. இயேசு எப்படி செயல்பட்டாரோ அப்படித்தான் பிதாவும் செயல்படுவார். இன்றைக்கு கூட சிலர் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள், தேவன் கோபமாக இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவன் அவரிடத்தில் பேசி அவரை சமாதானமாக்குகிறார் என்கிற எண்ணத்தில் இருக்கிறார்கள். அப்படியானால் நாம் 2 கடவுள்களை வணங்குகிறோம் என்பதை மறந்து விடாதிருங்கள். இயேசுடைய குணத்திற்கும் பிதாவுடைய குணத்திற்கும் வித்தியாசம் இருந்தால் நாம் 2 கடவுள்களை வணங்குகிறோம். 3 பேர் இருந்தாலும் ஏன் ஒருவர் என்று சொல்கிறோம் என்றால் அவர்கள் ஒரே விதமான தன்மை உடையவர்கள். நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். என்ன ஒளியாக இருக்கிறார்? பிதா எப்படிப்பட்டவர் என்பதை அவர் காட்டுகிறார். அவர் மன்னிக்கிற தேவன். ஒரு பெண்ணை பிடித்து கொண்டு வந்து
இவளை கல்லறிய வேண்டும் என்று இயேசுவிடத்தில் சொல்கிறார்கள். இயேசு தரையிலே எழுதினார். என்ன எழுதினார் என்று வேதாகம் சொல்லவில்லை. ஆனால் கல்லறிய வந்தவர்கள் எல்லோரும் போய்விட்டார்கள். போ, இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்புகிறார். இதுதான் தேவன். யார் எப்பொழுது மாட்டுவார்கள், அவர்களை தண்டிப்போம் என்று காத்திருக்கிறவர் இல்லை, இயேசுவும் பிதாவும். யார் எப்பொழுது மாட்டுவார்கள், அவர்களை மன்னிக்கலாம் என்று காத்திருக்கிறவர்கள். இவ்வாறு பிதா எப்படிப்பட்டவர் என்பதை இயேசு வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்று அவன் எழுதுகிறார். மடி என்பதற்கான வார்த்தை காப்போஸ். மடி என்கிற வார்த்தையை பார்த்த மாத்திரத்தில் இந்த படத்தில் இருப்பது போல ஒரு தகப்பன் தன் குழந்தையை மடியில் வைத்திருப்பது போல பிதாவின் மடியிலே இயேசு இருக்கிறார் என்று நினைத்து விடாதிருங்கள். அர்த்தம் அது அல்ல. இந்த காப்போஸ் என்கிற வார்த்தையை அப்போஸ்தலர் 27:39 பார்க்கிறோம். அங்கே மணல் நிறைந்த கரையுடன் ஒரு வளைகுடா இருப்பதை அவர்கள் கண்டார்கள் என்று சொல்லியிருக்கிறது. வளைகுடா என்பதற்கும் காப்போஸ் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். வளைகுடா எப்படி இருக்கும்? படத்தை பாருங்கள். சுயஸ் வளைகுடா, அகாபா வளைகுடா இரண்டும் அங்கே தெரிகின்றன. நிலப்பரப்புக்கு இடையிலே உள்ளே சென்று இருக்கிறது. அதுபோல பிதாவின் மடியில் இருக்கிற குமாரனை என்றால் பிதாவுக்குள்ளே இருக்கிற குமாரன் என்ற அர்த்தம். பிதாவுடைய தன்மை என்னவோ அதே தன்மை இவரிடத்திலும் இருக்கிறது. இந்த காப்போஸ் இன்னொரு இடத்தில் கூட வருகிறது. இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். அங்கே மார்பு என்பதற்கான வார்த்தை காப்போஸ் தான். இயேசுவுக்கும் அவனுக்கும் நெருக்கமான உறவு இருந்தது. இயேசுவின் மனதிலே அவன் இருந்தான். நிலத்திற்குள் வளைகுடா செல்வது போல இயேசுவின் மனதிற்குள்ளே அவன் இருந்தான். உடல் நெருக்கம் மட்டுமல்ல, மன நெருக்கம் இங்கே முக்கியமாக இருக்கிறது. எனவே பிதாவை பார்க்க வேண்டும் என்றால் இயேசுவை பார்த்தால் போதும். இந்த இயேசு பிதாவின் சுரூபமாக இருக்கிறார். தற்சுரூபம் என்று தமிழில் போட்டிருக்கிறார்கள். தன்னுடைய தன்மை என்ன என்பதை அவருடைய வாழ்க்கையில் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இயேசு யார் என்பதற்கான இன்னொரு பதில், பாவத்திலிருந்து மீட்கிறவர். குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இரத்தத்தினாலே மீட்பு என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய பாவங்களுக்காக அவர் இரத்தம் சிந்தினார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தமாக அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல் நிமித்தமாக அவர் காயப்பட்டார். இரத்தம் என்னுடைய பாவத்திற்கான தண்டனை, நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்கான தண்டனை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று ஏசாயா சொல்கிறார். இது நாம் நன்றாக இருந்திருக்க வேண்டும். அவருடைய தழும்புகள் என்று வேதாகமம் சொல்வதனால இந்த இரத்தத்தினால் சுத்தமாவது என்ன, எப்படி என்பதற்கான புரிந்து கொள்ளுதலை நாம் பெறலாம். அநேக இரத்தத்தினாலே கழுவப்படுகிறோம் என்ற மாத்திரத்தில் இரத்தத்தை ஆண்டவர் நம்மேல பூசி நம்மை சுத்தமாக்குகிறார் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பேரிலும் ரத்தம் பூச வேண்டும் என்றால் எவ்வளவு ரத்தம் தேவைப்படும்? ரத்தம் என்பது அடையாளம்தான். அது அடையாளம்தான் என்பதை இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். தழும்பு, அவர் எனக்காக மரித்தார் என்பதற்கான அடையாளம் தழும்பு. அதை நான் நினைத்து பார்க்கும்போது என்னுடைய உள்ளத்திலே அவர் மேல் இருக்கக்கூடிய வருத்தம், கோபம் எல்லாம் போய்விடுகிறது. இரத்தத்தினால் இப்படித்தான் நமக்கு மீட்பு கிடைக்கிறது. குமாரனுக்குள் மீட்பு கிடைக்கிறது என்றும் சொல்கிறார். ஆதாமுக்குள்ளே நாம் எல்லாம் பாவிகளாக இருக்கிறோம். நாம் பிறக்கும் போதே பாவிகளாக பிறந்திருக்கிறோம். அது ஆதாமுடைய தன்மை. குமாரனுக்குள்ளே நமக்கு மீட்பு உண்டாகிறது. எப்படி என்றால், குமாரனோடு நாம் இணைக்கப்படுவதனால ஆதாமுக்குள் பிறந்த நாம் குமாரனுக்குள் பிறந்தவர்களாக மாறுகிறோம். அப்பொழுது நாம் வாழ்கிற வாழ்க்கையைத்தான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று குறிப்பிடுகிறார். அது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, வேதனை நிறைந்த வாழ்க்கை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவனாக நான் இருந்தேன் என்றால் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வருகிறேன். ஆலயத்திற்கு சென்று கொண்டிருக்கிறேன். வழியிலே ஒரு பெண் வேதனையோடு உட்கார்ந்து இருப்பதை பார்க்கிறேன். என்னால் அந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல முடியாது. அருகில் சென்று அவளுக்கு ஆறுதலாக என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்கிறேன். என மற்றவருடைய வேதனையை நான் புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவியாக இருப்பது தான் உண்மையிலே மீட்படைந்தவருடைய வாழ்க்கை. கிறிஸ்து அங்கேதான் வாழ்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். ஆவியானவர் நமக்கு விடுதலை தருகிறார். கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் பார்ப்பதோடு பார்த்து அவரை போல நாம் மாறுகிறோம். அவரை போல மாறுகிறோம் என்று சொன்ன மாத்திரத்தில் அவரை போன்ற பதவியை அடைய வேண்டும் என்ற அர்த்தமா? அநேகர் அதைத்தான் நினைக்கிறார்கள். சாத்தானும் கூட பதவியைத்தான் தேடினான். நாம் அவரை போல மாற வேண்டும் என்றால் அவர் இருக்கிற அதிகாரமும் பதவியும் நமக்கு வர வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை. அவருடைய அன்பான குணம் நமக்கு வர வேண்டும். இயேசு யார் என்பதை நாம் புரிந்து கொண்டால் அதே விதமான அன்பான தன்மையுடையவர்களாக நாம் மாறுவோம்.
அவர் சகல சிருஷ்டிக்கு முந்தின பேரானவர் என்றும் போல் சொல்கிறார். முந்தின பேரு, முதற் பேரு, சேஷ்டபுத்திரன் என்ற வார்த்தைகள் ஒருவருக்கு பிறக்கிற முதற் பிள்ளையை சுட்டி காட்டுகிறது. ஆனால் ஆண்டவர் இஸ்ரவேலை தம்முடைய சேஷ்டபுத்திரன் என்று சொல்கிறார். லேவியரை முதற் பேர்களுக்கு பதிலாக ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். தாவீதை முதற் பேரு என்று சங்கீதம் சொல்கிறது. இப்ராஹிமை முதற் பேரு என்று எரேமியா சொல்கிறது. அப்படியானால் முதற் பேரு என்றால் என்ன அர்த்தம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இஸ்ரவேல் எடுத்துக்கொள்ளுங்களேன். அவர் முதற் பிள்ளை இல்லை. ஈசாக்குக்கு இரண்டாவது பிள்ளை. ஆனால் அவரை முதற் பிள்ளை என்று சொல்கிறார். ஏன்? முதற் பிள்ளை என்பதில் அந்த முதல் என்கிறது காலத்தில் முதல் இடத்தில் இருப்பவர் மாத்திரமல்ல, முக்கியத்துவத்தில் முதலிடத்தில் இருப்பவர்களையும் சொல்வதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இஸ்ரவேல் தேசமானது ஒரு ஆசாரிய ராஜ்யமாக இருக்கிறதுனால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேசங்களிலும் அது முக்கியமான தேசமாக மாறுகிறது. எனவே இஸ்ரவேலின் சேஷ்டபுத்திரன் என்று ஆண்டவர் சொல்கிறார். லேவியர் அவர்களும் யாக்கோபுடைய முதற் பிள்ளையின் சந்ததிகள் இல்லை. எல்லோருக்கும் இந்த முதற் பேர்களுக்கு பதிலாக லேவியர் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். ஏனென்றால் இஸ்ரவேல் தேசத்தில் ஆசாரிய ஊழியத்தை செய்ய போகிறவர்கள் அவர்கள். தாவீது அவருடைய தகப்பனுக்கு 8வது பிள்ளை. ஆனால் அவனையும் முதற் பேரானவன் என்று சொல்கிறது. ஏனென்றால் யூத ராஜாவாக தேவன் அவரை அபிஷேகம் பண்ணினார். யூதேயாவின் முக்கியமான மனிதனாக தாவீதை ஆண்டவர் பார்க்கிறார். இப்ராஹிம் வடதேசத்து ராஜா. இங்கேயும் ராஜ தன்மை எங்கே காணப்படுகிறது. எனவே இயேசு யார்? அவர் ராஜாவாகவும் ஆசாரியராகவும் இருக்கிறார். அதனால அவர் முதற் பேரு என்று அழைக்கப்படுகிறார், முந்தின பேர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் எந்த விதத்தில் முக்கியமானவர் என்பதை கொலோசியர் 1 அதிகாரம் 16 வசனம் சொல்கிறது. எல்லாம் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது என்று அந்த வசனம் சொல்கிறது. அந்த வசனத்தை நாம் சற்று விளக்கமாக பார்ப்போம். சர்வ சிருஷ்டிகளும் அவரால் உண்டாக்கப்பட்டன. பரலோகத்தில் உள்ள தேவதூதர்கள் போன்றவர்கள், பூலோகத்தில் உள்ள மிருகங்களும் மனிதர்களும் மற்ற உயிரினங்களும் அவரால் உண்டாக்கப்பட்டன. சகல வஸ்துக்களும், காணப்படுகிற வஸ்துக்கள், நம் கண்ணால் பார்க்கிற நட்சத்திர கூட்டங்கள், இயற்கை காட்சிகள், இவை எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் அவர்தான். அது மாத்திரம் காணப்படாதவைகளை உண்டாக்கினார். நாம் தொலைநோக்கியின் மூலமாக பார்க்கக்கூடிய நட்சத்திர மண்டலங்களாக இருந்தாலும் சரி, நுண்ணோக்கியின் மூலமாக பார்க்கக்கூடிய பாக்டீரியாக்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் இயேசுவே. வேறு சில வார்த்தைகளையும் நாம் இங்கே பார்க்கிறோம். சிங்காசனங்கள், கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. சிங்காசனங்கள் என்று சொல்லப்படுபவை பரலோக ஆளுநர்கள். கர்த்தத்துவங்கள் என்று சொல்லப்படுபவைகள் சிங்காசனங்களுக்கு கீழே உள்ள ஆட்சியாளர்கள். துரைத்தனங்கள் என்பவை கர்த்தத்துவங்களுக்கு கீழே உள்ள நிர்வாகிகள். அதிகாரங்கள் என்பவைகள் துரைத்தனங்களுக்கு கீழே உள்ள அலுவலர்கள். பரலோகத்தில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் அனைவரையும் உண்டாக்கினவர் இயேசுதான். இந்த இடத்துல இன்னொன்றை நான் உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். அவருடைய காலத்திற்கு முன்பும் சரி, அவருடைய காலத்திலும் சரி, நாஸ்டிக்ஸ் என்று ஒரு கூட்டம் இருந்தது. நாஸ்டிக்ஸ் என்றால் ஞானிகள் என்ற அர்த்தம். ஆனால் அவர்களிடத்தில் சில தவறான கருத்துகள் இருந்தன. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அதை பற்றி குறிப்பிடுகிறார். ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கை. கொலோசை நிருபத்தில் அநேக வசனங்கள் இந்த நாஸ்டிக்ஸ் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் முரண்பாடுகளை விளக்குவதற்காகவே சொல்லப்பட்டிருக்கின்றன. அவருடைய நம்பிக்கை என்ன என்பதை நாம் சுருக்கமாக பார்ப்போம். தேவனிடத்தில் பாவம் இல்லை. இது மட்டும்தான் சரியான கருத்து. இந்த தேவன் ஒன்றன்பின் ஒன்றாக 2 அயோன்களை 15 முறை அனுப்பினார் என்று நாஸ்டிக்ஸ் கூட்டத்தில் ஒரு கூட்டம் சொல்கிறது. அயோன் என்பது அவருடைய உடலிலிருந்து வெளியே வந்த தெய்வீக தன்மையுடைய ஜீவிகள். இந்த அயோன்களில் சோஃபியா எனும் அயோன் தனக்கு தேவையற்ற அறிவை விரும்பியதாம். அதனால குறைவுள்ள அயோன் ஒன்று உருவாயிற்று. அந்த அயோன் தான் பாவமுள்ள பிரபஞ்சத்தை உருவாக்கியது என்று சொல்கிறார்கள். தேவனால் பாவமுள்ள பிரபஞ்சத்தை உண்டாக்க முடியாது. பாவமுள்ள பிரபஞ்சத்தை உண்டாக்கியதற்கு காரணர் தேவன் இல்லை, ஒரு அயோன் என்று அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். கிறிஸ்தவத்திலிருந்தும் சிலர் இந்த நாஸ்டிக்ஸ் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த குறைவுள்ள அந்த அயோன் தான் யெகோவா என்று சொன்னார்கள். கிறிஸ்துவை யெகோவா என்னும் அயோன் தான் உண்டாக்கினார் என்று சொன்னார்கள். எனவே இயேசுவும் ஒரு அயோன், யெகோவா ஒரு அயோன் என்பதுதான் அவருடைய கொள்கை. இந்த அயோன்கள் எல்லாம் ஒரு ஏணி போல நாம் பார்க்கலாம். 15
அயோன் இணைகள் என்றால் 15 படிகள் உள்ள ஒரு ஏணி. இந்த ஏணியில் ஒவ்வொரு கட்டையிலும் கால் வைத்து மேற்சென்றால் மேலே கடவுளோடு நாம் இணைந்து விடலாம். இந்த ஏணியில் ஏறி செல்ல வேண்டும் என்றால் விசேஷ தகவல்களை பெற்றுள்ள ஒரு மனிதனால் தான் இதை செய்ய முடியும். அதற்கு இந்த அயோன்களாகிய மத்தியஸ்தர்கள் உதவி செய்ய வேண்டும். இப்படி தேவனை அடைவது தான் ரட்சிப்பு. இங்கே பாவ மன்னிப்பு எல்லாம் இடம்பெறாது. ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் தகவல் தெரிய வேண்டும். ஆனால் ஆண்டவரோ தகவலை அல்ல, உறவை முக்கியப்படுத்துகிறார். உறவை வலுப்படுத்துவதற்காகத்தான் இந்த பூமியிலே தான் வந்து மரிப்பதையும் அவருக்கு மேல் தான் அக்கறையோடு இருப்பதையும் வெளிப்படுத்துகிறார். தகவல் அறிவா உறவின் அறிவா எது முக்கியம்? யோசித்து பாருங்கள். இன்றைக்கும் கூட உறவின் அறிவை விட தகவல் அறிவை நம்மில் பலர் முக்கியப்படுத்துகிறோம். ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் உனக்கு இதை பற்றிய சரியான அறிவு இருக்க வேண்டும் என்று பல தகவல்களை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில் நாம் நேரம் செலவிடுகிறோம். ஆனால் ஏற்கனவே சொன்னது போல தகவலை மாத்திரம் தெரிந்திருக்கும் போது வழிகாட்டி பலகையில் அருகே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். லக்கை மறந்து விடுகிறோம். இந்த வழிகாட்டியின் நோக்கம் நாம் லக்கை அடைவது தான். அந்த லக்கு தேவனை போன்ற அன்புள்ளவர்களாக நாம் மாறுவது தான். யோவானும் பவுலும் இந்த ஞான கொள்கையை கண்டிக்கிறார்கள். யோவான் அந்தி கிறிஸ்து என்று இவர்களைத்தான் அழைக்கிறார். அன்பை யோவான் வலியுறுத்துவதற்கு காரணமும் இதுதான். அயோன்கள் மூலமாக ரகசிய அறிவை அறிந்து கொள்வதல்ல, தேவனை அறிகிற அறிவுதான் முக்கியம் என்பதை யோவான் சொல்வதற்கு காரணம் இதுதான். தேவன் எப்படிப்பட்டவர் என்பத அறிவை நாம் பெற்றுக்கொள்ளும் போது தான் நாம் அன்புடையவர்களாக மாற முடியும். எனவே இந்த பகுதியில் இயேசுவை பவுல் என்ன சொல்லுகிறார்? இயேசுவை எவரும் சிருஷ்டிக்கவில்லை, அவர்தான் மற்றவர்களை சிருஷ்டித்தவர். சில கருத்துக்களை பார்ப்போம். அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. இதை அவரால் என்றும் மொழிபெயர்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் இருந்து வந்த வல்லமையினால் தான் எல்லாம் உண்டாயின. ஞானிகள் சொன்னது தவறு. குறையுள்ள ஒரு அயோனால் இந்த உலகம் உண்டாகவில்லை. சகல சிருஷ்டிகளையும் சிருஷ்டித்தவர் இயேசுதான். எனவே இந்த அவர்கள் குறிப்பிடுகிற மத்தியஸ்தர்கள் என்று ஒன்றுக்கு மேலானவர் இவர். அப்படிப்பட்ட மத்தியஸ்தான் நமக்கு தேவையில்லை. அதனால் இயேசுவை நீங்கள் வித்தியாசமாக பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். இப்படி சொல்வதனால பிதாவின் வல்லமையோ ஆவியானவரின் வல்லமையோ இதில் செயல்படவில்லை என்கிற அர்த்தமில்லை. ஒன்றை யோசியுங்களேன். இந்த வீட்டை கட்டுவதற்கு நான் கல் சுமந்தேன் என்று நான் சொன்னால் வேறு எவரும் கல் சுமக்கவில்லை என்ற அர்த்தமில்லை. அது என்ன என்பதை நாம் சீக்கிரமே பார்த்து விடுவோம். சகலமும் அவரை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது. சகலமும் அவரிலிருந்து புறப்பட்டு வந்தது. யார்? எஸ். என இவர்தான் தேவன் என்று சொல்கிறார். இந்த கிறிஸ்தவ ஞாஸ்டிக் சொல்கிறபடி அவர் சிருஷ்டிக்கப்பட்டவர் இல்லை, அவர் சிருஷ்டிகர். சகலமும் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. மனிதர் சிருஷ்டிக்கப்பட்டது நோக்கம் என்ன? ஒரு பெரிய குடும்பத்தை தேவன் விரும்புகிறார். அந்த குடும்பத்தில் அங்கத்தினர்களாக நாம் மாறப்போகிறோம். அவருடைய குடும்பத்தின் உறுப்பினர்களாக நாம் மாறப்போகிறோம். எனவே அவருக்கென்று நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார் என்று பவுல் குறிப்பிடுகிறார். குமாரனுடைய சாயல் என்று மாத்திரம் சொல்லவில்லை, எபேசியர் சொல்லும்போது தேவனுடைய சாயல் என்றும் சொல்கிறார். தேவனுடைய சாயலை பெற்றுக்கொண்டவர்களாக தேவனுடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களாக நாம் மாற வேண்டும் என்பதற்காக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். சிருஷ்டிக்கப்பட்டவை எல்லாம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பே இயேசு இருக்கிறார். பல அயோன்களில் ஒருவர் இல்லை அவர். எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் அவர்தான். உண்டானது ஒன்றும் அவரால் எல்லாமல் உண்டாகவில்லை என்று வேதாகமம் சொல்கிறது. இயேசுவானவர் பிதாவுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார் என்று எபிரேயரிலே பவுல் குறிப்பிடுகிறார். எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. நிலை நிற்பது என்பதற்கான கிரேக்க வார்த்தை சிஸ்டமி. அதற்கு ஒன்றாக இணைக்கப்படுவது என்ற அர்த்தம். எல்லாம் ஒன்றாக இணைக்கப்படுவது இயேசுவின் செயலாலே நடக்கிறது. பிரபஞ்சத்தை ஒருங்கிணைக்கிற காரணி இயேசுதான். அவர் சிருஷ்டிகர் என்பதனால் இது நடக்கவில்லை, அவர் மீட்பர் என்பதனால் இது சாத்தியமாகிறது. இயேசு சிருஷ்டிகர் மாத்திரமில்லை, மீட்பராக இருக்கிறார். நம்முடைய மீட்புக்காக அவர் கொடுத்த விலை எவ்வளவு பெரியது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு எவ்வளவு பெரியவர்.
இந்த இடத்துல நம்முடைய சொல்லியாக வேண்டும், இயேசுவை பற்றி சொல்லப்பட்டுள்ளவை பிதாவை பற்றியும் சொல்லப்பட்டுள்ளன. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது என்று ரோமர் 11:36 பார்க்கிறோம். இங்கே அவர் என்பது பிதாவை சுட்டி காட்டுகிற ஒரு வார்த்தை. பிதா மூலமாகவும் எல்லாம் உண்டாயிற்று, பிதாவுக்காகவும் எல்லாம் இருக்கிறது. எபிரேயர் 2:10 ஒரு வாசிக்கிறோம், தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர். தமக்காக அவருக்காக நாம் உண்டாக்கப்பட்டோம். 17:28 அப்போஸ்தலர் நடபடியில் வாசிக்கிறோம், பிதாவுக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். எனவே பிதாவை பற்றி சொல்லப்பட்டுள்ளவை இயேசுவை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்படியானால் இரண்டு பேரும் சம அந்தஸ்துள்ள, சம வல்லமையுள்ள தேவத்துவத்தின் இரண்டு நபர்கள். இந்த சிருஷ்டிகரான இயேசுவுக்கும் திருச்சபையாகிய நமக்கும் உள்ள உறவு என்ன என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். சரீரம் என்று திருச்சபையை வேதாகம் அழைக்கிறது. திருச்சபை சரீரம் என்றால் நாம் அதன் தலையாக இருக்கிறோம். அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். தலையுடைய வேலை என்ன? ஒரு நரம்பு மண்டலத்தின் மூலமாக தலையானது உடலின் பல பகுதிகளோடும் இணைக்கப்பட்டிருக்கின்றன. சரீரம் முழுவதையும் இந்த தலை கட்டுப்படுத்தி நடத்துகிறது. கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்து இருக்கிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலை என்று கொலோசியரில் இன்னொரு இடத்தில் பவுல் குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்து தான் திருச்சபையின் தலையாக இருக்கிறார். ஆனால் தலை ஒன்று சொல்லும்போது கையோ காலோ வேறு விதமாக செயல்பட்டால் என்ன ஆகும் என்பதை யோசித்து பாருங்கள். நிச்சயமாக அது உடலுக்கு பாதிப்புத்தான். இன்றைக்கு நாம் கைகளாக, கால்களாக, கண்களாக, செவிகளாக இருக்க வேண்டும். ஆனால் நாம் எல்லோருமே தலையாக இருக்க ஆசைப்படுகிறோம். அது வீடாக இருந்தாலும் சரி, திருச்சபையாக இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் பார்த்தாலும் சரி, ஒவ்வொரு மனிதனும் தான் இருக்கிற சூழ்நிலை தான் தலையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். இதுதான் பிசாசின் தன்மை. தலை உதவி செய்வது போல நான் உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தால் அது வேறு. அந்த பிரச்சனையே இங்கே இல்லை. என்ன பிரச்சனை? நான் ஆளுகை செய்ய வேண்டும், நான் சொல்வதை எல்லோரும் கேட்க வேண்டும். ஒரு காலத்தில் நான் கூட அப்படித்தான் இருந்திருக்கிறேன். நான் நல்லவன் என்று நினைத்து கொண்டு நான் சொல்கிறபடி எல்லோரும் செய்தால் அதுதான் நல்லது. நான் சொல்லியிருக்கிறேன், 4 நல்லவர்கள் இருந்தால் போதும், சபையில் பெரிய கூட்டமெல்லாம் தேவையில்லை. நான் நல்லவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் யார்? நான் சிந்திக்கிறபடி சிந்திக்கிறவர்கள். பின்னால்தான் எவ்வளவு முட்டாள்தனமாக நான் பேசியிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்பும் எவ்வளவு முக்கியம் யோசித்து பாருங்கள். ஒரு உறுப்பு இல்லை என்றால் தான் கஷ்டம் என்ன என்பது நமக்கு தெரியும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் சரீரத்தின் பல்வேறு உறுப்புகளை பற்றி பவுல் எழுதுகிறார். ஏன் அவற்றையெல்லாம் சொல்கிறார்? அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். யார் பெரியவர்கள் என்கிற போட்டி அவர்களுக்குள்ளே நிலவியது. ஒன்றை மறந்து விடாதிருங்கள், திருச்சபையின் அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்கு வேண்டும். இவர் தேவையில்லை, அவர் தேவையில்லை என்கிற நினைப்பிற்கு நாம் வரவே கூடாது. தேவன் அவ்வளவு நல்லவர். சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. சபையை தம் சித்தப்படி நிர்வகிக்க இயேசு விரும்புகிறார். அவர் முதல்வராக இருந்தால்தான் நன்றாக இருக்கும். பாவத்தன்மையுடைய எந்த ஒரு மனிதனும் சபையின் முதல்வராக இருக்க முடியாது. இந்த எண்ணம் நமக்கு புரிந்து கொண்டால்தான் நாம் உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ முடியும். அவரே ஆதிமானவர், அவரே எல்லாவற்றுக்கும் துவக்கமானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர் என்று பவுல் சொல்கிறார். ஞாஸ்டிக்ஸ் கொள்கையின்படி ரட்சிப்பு என்பது அயோன்களாகிய அந்த ஏணியின் மேல் ஏறி செல்வதாகும். ஆனால் கிறிஸ்தவ வேதாகமும் சொல்கிறபடி நம்முடைய ரட்சிப்பு நாம் மரித்தோரிலிருந்து எழுவதின் அடிப்படையில் இருக்கிறது. அவர் ஆதி, அதனால் நமக்கு நன்மை இருக்கிறது. இயேசுவே சிருஷ்டிப்பின் ஆதி, அதாவது தொடக்கம். அவரே திருச்சபையின் ஆதி, அதாவது தொடக்கம். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரு. தம் சாயலில் நம்மை புதிதாக சிருஷ்டிக்க அவரிடம் வல்லமை உண்டு. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருப்பதனாலே நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவரால் தர முடியும் என்கிற நம்பிக்கையோடு கூட அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நாம் கீழ்ப்படி நடக்க வேண்டும். அவரை மாத்திரமே நம்முடைய தலையாக பார்க்க வேண்டும். வேறு யாரை தலையாக பார்த்தாலும் சாத்தான் அவர்களை வைத்து நம்மை அழித்து விடுவான்.
அவரை மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேறு என்று வேதாகமம் சொல்கிறது. முதலில் எழுந்தவர் என்ற அர்த்தம். மோசே பழைய ஏற்பாட்டு காலத்தில் உயிரோடு எழுந்திருக்கிறார். சாரிபாத் விதவையின் மகன் எழுந்திருக்கிறான். சூரமித்தியாளின் மகன் எழுந்திருக்கிறான். எலிசாவின் எலும்புகள் மேல் பட்ட ஒரு பிணம் உயிரோடு எழும்பியிருக்கிறது. யவீருவின் மகளை இயேசுவானவர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். நாயின் ஒரு வாலிபனை எழுப்பியிருக்கிறார். லாசுருவை எழுப்பியிருக்கிறார். இயேசு மரித்தபோது பல பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்பியதாக வேதாகமம் சொல்கிறது. இதற்கு பிறகுதான் இயேசு உயிரோடு எழும்புகிறார். ஆனால் அவர் எப்படி மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேர் என்று சொல்ல முடியும்? காலத்தில் அல்ல, முக்கியத்துவத்தில். அவர் நிச்சயமாக எழும்புவார் என்கிற அடிப்படையில் தான் இவருடைய உயிர்த்தெழுதல்கள் எல்லாம் நிகழ்ந்தன. எல்லாவற்றிலும் இயேசு முதல்வர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த தன்மையை நாம் மனதில் வைத்திருந்தால் நாம் உலகத்தை பார்க்கிற விதம் வித்தியாசமானதாக இருக்கும். அவர் செய்த எல்லாவற்றிலும் மிக பெரியது நமக்காக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டது தான். அப்படி செய்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நம் அனைவரையும் அவர் அழித்துவிட்டு மீண்டும் நம்மை போன்ற ஒரு கூட்டத்தை அவரால் உண்டாக்கியிருக்க முடியும். ஆனால் அதற்கு பதிலாக நான் வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார் என்பது என் மேலே அவர் எப்படிப்பட்ட அன்பை வைத்திருக்கிறார் என்பதை காட்டுகிறது. இதை புரிந்து கொண்டார் மற்றவர்களை நாம் ஒதுக்க பார்ப்போமா? எல்லோரையும் நேசிக்கிறவர்களாக அல்லவா நாம் மாறுவோம். அந்த நேசம் இல்லை என்றால் இயேசு கிறிஸ்துவை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றுதானே அர்த்தம். சகலத்தையும் ஒப்புரவாக்கிக் கொள்வது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கிறது என்று கொலோசியர் சொல்கிறார். இந்த பரிபூரணம் என்கிற வார்த்தை கூட மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை தான். இந்த பரிபூரணம் என்கிற வார்த்தை கிரேக்க மொழியிலே பிளீரோமா என்று சொல்லப்படுகிறது. இந்த பரிபூரணம் பற்றி ஞாஸ்டிக்ஸ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? தேவத்தன்மையின் முழுமையே பரிபூரணம். அது அயான்களுக்குள்ளே பரவி கிடைக்கிறது. அத்தனை அயான்களுக்குள்ளும் இருக்கிற தேவத்தன்மையின் கூட்டுத்தொகை தான் பரிபூரணம். அறியாமைதான் பாவம். தேவனுடைய பரிபூரணத்தின் அறிவை நாம் பெற்றுக்கொண்டால் ரட்சிப்பு என்று சொன்னார்கள். இது அல்ல என்பதை பவுல் இங்கே சொல்கிறார். உனக்கு எவ்வளவு அறிவு இருக்கிறது என்பது அல்ல. உன்னுடைய அறிவின் அடிப்படையில் நீ ரட்சிக்கப்பட போவதில்லை. இயேசு கிறிஸ்து மரித்ததினால்தான் உனக்கு ரட்சிப்பு. உன்னுடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டதினால்தான் உனக்கு ரட்சிப்பு. அறிவு அல்ல, அவர் மேல் வைத்திருக்கிற பாசம் தான் மிக முக்கியமானது என்பதை பவுல் காட்டுகிறார். இவர் ஒப்புரவாக்குகிற மத்தியஸ்தர் என்று வேதாகம் சொல்கிறது. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தேவன் தமக்கு ஒப்புரவாக்கி கொண்டார் என்று சொல்கிறார். அடுத்த வார பாடம் ஒப்புரவாகுதல் பற்றியது தான். அப்பொழுது நாம் இன்னும் தெளிவாக பார்ப்போம். ஆனால் ஒப்புரவாகுதல் என்றால் என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் அல்லவா? இரண்டு நபர்களுக்கு இடையே கருத்து வேற்றுமை இருக்கிறது. எனவே அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசாமல் இருக்கிறார்கள். அந்த வேற்றுமை மாறி அன்புள்ளவர்களாக மாறுவது தான் ஒப்புரவாகுதல். இரண்டு பேரும் தவறு செய்திருந்தால் அந்த இரண்டு பேரும் மனம் மாற வேண்டும். ஒருவர் தவறு செய்திருந்தால் யார் மனம் மாற வேண்டும்? யோசியுங்கள். அடுத்த வாரம் பார்ப்போம். தவறு செய்தவர் மனம் மாற வேண்டுமா? தவறு செய்யாதவர் மனம் மாற வேண்டுமா? மத்தியஸ்தராக இருக்கிற நபர் தவறு செய்தவரிடத்தில் நீ தவறு செய்து விட்டாய், அவரை சரியாக புரிந்து கொள் என்று சொல்ல வேண்டுமா? அல்லது தவறு செய்யாதவரிடத்தில் நீ எப்படியாகிலும் அவனை மன்னித்து விடு என்று நாம் சொல்ல வேண்டுமா? எது சரி என்பதை நீங்கள் யோசிப்பார்கள். இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்திய போது பூலோகத்தில் உள்ளவர்கள் தேவனோடு ஒப்புரவாகிறார்கள், பரலோகத்தில் உள்ளவர்களும் தேவனோடு ஒப்புரவானார்கள். இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த ஒப்புரவாகுதல் நிறைவேறிற்று. இயேசுவானவர் ரத்தம் சிந்தியதால் இது நடந்தது என்று கொலோசியர் 1:20 நாம் பார்க்கிறோம். அடுத்த வாரம் இன்னும் விளக்கமாக நாம் அதை பார்க்க இருக்கிறோம். பகையை சிலுவையினால் கொன்று, புரிகிறதா? இந்த பகை நீங்குவது தான் ஒப்புரவாவதற்கு மிகவும் முக்கியமானது. பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு தரத்தாரையும், சண்டை போட்டுக் கொண்டிருக்கிற இரண்டு தரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இது மனிதர்கள் மத்தியில் நடக்கிற ஒரு காரியத்தை பற்றி பவுல் எபேசியருக்கு எழுதும்போது சொல்கிறார். இரண்டு பிரிவினராக இருக்கிறார்கள், அவர்கள் ஒரே சரீரமாக மாறுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரே சரீரம் என்று அழைத்துக் கொள்ளுகிற திருச்சபையின் மக்கள் எத்தனை துண்டுகளாக பிரிந்து கிடக்கிறார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். சில சமயங்களில் அதில் நாம் பெருமையும் அடைகிறோம். அது எவ்வளவு வெட்கக்கேடானது என்பதை நாம் உணர்கிறோமா? உணர வேண்டும். அக்டோபர் 2 2006 அமெரிக்க பென்சில்வேனியா மாநிலத்தில் இருக்கிற நிக்கல் மைன்ஸ் என்கிற ஒரு பகுதியில் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. சார்ல்ஸ் கால் ராபர்ட் என்கிற ஒரு டிரைவர், ஓட்டுநர்,
ஏமிஷ் பள்ளி ஒன்றுக்குள்ளாக நுழைகிறார். அந்த பள்ளிக்கூடம் ஒரே ஒரு அறை தான், எல்லா வகுப்பு பிள்ளைகளுக்கான பாடங்களும் அங்கே நடக்கும். அங்கே ஒரு 20 பேர் என்று வைத்துக்கொள்வோமா, அவ்வளோதான் எண்ணிக்கை. அவர்களில் பெரியவர்களையும் ஆண்களையும் வெளியே அனுப்பிவிட்டு பெண் பிள்ளைகளை மாத்திரம் உள்ளே வைத்து அவர்களை கொல்லுவதற்கு அவன் முயற்சி எடுக்கிறான். 5 பேர் கொல்லப்படுகிறார்கள். கடைசியில் தன்னையும் அவன் சுட்டுக்கொண்டு இறந்து போகிறான். இப்படி ஒரு நடந்தால் என்ன செய்வோம்? ஏமிஷ் மக்களை பற்றி ஒன்று சொல்ல வேண்டும். வேதாகமத்தின்படி நடக்க வேண்டும், தாழ்மையோடு இருக்க வேண்டும், அன்புடையவர்களாக இருக்க வேண்டும், மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறவர்கள். இப்படி தங்களுடைய பிள்ளைகள் கொல்லப்பட்ட நிலையில் ஏமிஷ் மக்கள் குற்றவாளியின் மனைவியையும் குழந்தைகளையும் போய் சந்திக்கிறார்கள், ஆறுதல் சொல்கிறார்கள், நாங்கள் அவரை மன்னிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். சிலர் அந்த குற்றவாளியின் இறுதிச் சடங்கிலும் கலந்து கொண்டார்கள். யோசித்து பாருங்கள். அவர்கள் தங்கள் துயரத்தை மறைக்கவில்லை, ஆனால் அவர்கள் வெறுப்பை தேர்ந்தெடுக்கவில்லை. அதற்கு பதிலாக அன்பாக இருப்பதற்கு தீர்மானம் செய்தார்கள். கஷ்டம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. கிறிஸ்துவின் அன்பு அவருடைய உள்ளத்தில் இருந்ததினால் பழிவாங்குதலை அவர்கள் சமாதானமாக மாற்றிக்கொண்டார்கள். சில சமயங்களில் சில சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். நான் அவனை மன்னித்து விடுகிறேன், ஆனால் அவனிடத்தில் பேச மாட்டேன். நான் அவனுக்கு விரோதமாக எதுவும் செய்ய மாட்டேன், ஆனால் இனி அவனுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் வேண்டாம். ஒருவேளை அவன் பரலோகத்திற்கு வருவான் என்றால் எனக்கு அந்த பரலோகமும் வேண்டாம். அவசரப்பட்டு எதுவும் பேசாதிருங்க. நம்ம ஆசைப்படி எல்லாம் நடந்துவிடும். பரலோகம் வேண்டாம் என்று சொன்னால் நாம் செய்கிற தீர்மானத்திற்கு தேவனும் கட்டுப்பட்டு செயல்படுவார். இப்படியெல்லாம் அவர்களோடு நான் ஒப்புரவாக மாட்டேன். வெறும் மன்னிப்பு போதாது, மன்னிப்பு போதும் என்றார். மறுபடியும் சொல்கிறேன், மன்னிப்பு போதும் என்றார். உலகத்திற்கு அத்தனை பேரும் பரலோகத்துக்கு வர வேண்டும். ஏனென்றால் எல்லாருக்காகவும் இயேசு மரித்து விட்டார். மன்னிப்பு அங்கே இருக்கிறது. ஆனால் ஒப்புரவாகுதல் வேண்டும். ஒப்புரவாகுதல் இல்லாத மன்னிப்பு வெறும் பம்மாத்து வேலை, நடிப்பு, வெற்று பாசாங்கு, மாய்மாலம், வெளிவேஷம். இதே போல இயேசு உங்களிடத்தில் சொன்னாலும் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் உங்களை மன்னித்து விடுகிறேன், ஆனால் இனிமேல் பேச மாட்டேன் என்று ஆண்டவர் சொன்னால் எப்படி இருக்கும்? மறுபடியும் இந்த ஏமிஷ் மக்களை யோசித்து பாருங்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கிற தகவல்கள் ஒருவேளை அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த பிள்ளைகளை கொன்ற மனிதனுடைய இறுதிச் சடங்கிலே கலந்து கொண்டார்கள். அவனுடைய குடும்பத்தோடு பேசினார்கள். சமாதானம் என்பது துன்பம் இல்லா நிலை அல்ல. துன்பம் இருந்தாலும் மன்னிப்பை தேர்ந்தெடுப்பது தான் உண்மையான ஒப்புரவாகுதல். ஆனால் இந்த ஒப்புரவாகுதல் நடப்பதற்கு 2 பேரும் மனம் மாற வேண்டும். இல்லை என்றால் முடியாது. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? கூடுமானால் எல்லா மக்களோடும் சமாதானமாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதாகம் சொல்கிறது. முயற்சி செய்வோமா? ஜெபம் பண்ணுவோம். எல்லா நன்மைகளுக்கும் முற்றும் காரணருமாய் எங்கள் அன்புள்ள பிதாவே, இந்த நாளிலே எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக, மற்றவருடைய உறவை தேடுகிறவர்களாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.